ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் இலக்கிய மொழி திறனர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் கரண்ட்ல கிளாஸ் 11 படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுத முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடையாது, உங்களோட சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்இ போர்டு எல்லாருமே எழுத முடியும் இந்த எக்ஸாம். இதுல வந்து டோட்டலா 1500 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ண போறாங்க. அதுல வந்து 50% வந்து அதாவது 750 ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தும், ரிமைனிங் 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பர் மந்த்துக்கு 1500 ருபீஸ் கொடுப்பாங்க 2 இயர்ஸ்க்கு. நீங்க 11th and 12th கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் பல்வி கல்வித்துறையில இருந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிளாஸ் 10ல படிச்சீங்க இல்லையா, அந்த சிலபஸ் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் இந்த இயர் அவங்க நியூவா புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, அதுல ஒரு சில சாப்டர்ஸ் இல்ல. அது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இப்ப சாப்டர் 2ல வந்து மேகம் பிரும்பம்ன்ற லெசன்ஸ் இல்ல. அதே மாதிரி சாப்டர் 6ல உங்களோட முத்தொள்ளாயிரம் அப்படின்ற லெசன் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, அது நியூ புக்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, அது நீங்க படிக்க வேண்டாம். அதே மாதிரி 7th அக்கறை அப்படின்னு ஒரு லெசன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு, அதுவும் நீங்க விட்டுலாம். விட்டுட்டு அந்த ரிமைனிங் நம்ம படிச்ச லெசன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கிளீனா நீங்க படிச்சீங்கன்னா போதும். இதுல வர எல்லா கொஸ்டின் ஆன்சரும் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், நம்ம ஈஸியாவே ஆன்சர் பண்ணலாம். அது மாதிரி டெக்ஸ்ட் புக்கோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம படிச்சுக்கணும். இப்ப எக்ஸாம் வந்து உங்களோட அக்டோபர் 11th சாட்டர்டே நடக்க போகுது. கம்மிங் 4th அதாவது செப்டம்பர் 4th வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட ஃபார்ம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி 50 ருபீஸ் தான் அதோட ஃபீஸ். நீங்க சேர்த்து உங்களோட ஹெச்எம் கிட்ட சப்மிட் பண்ணும். உங்களோட ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியல, இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஃபில் பண்ணணும். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க ரீசெண்டா இதுல ஃபார்ம்ல வந்து இது கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்பியர் ஆக முடியும்னு கொடுத்துருக்காங்க. இஎம்ஐஸ் நம்பர்ன்றது உங்களோட ஸ்கூலோட அட்டண்டன்ஸ்ல இருக்கும், இல்லை உங்க ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. உங்களோட நேம் எழுதணும், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், செக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம எந்த வகுப்பினம்ன்றது சொல்லணும். 6th வந்து தந்தை பெயர், அலைபேசி எண், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸ்கூலோட அட்ரஸும் நேமும் கேட்டிருக்காங்க 7th கிளாஸ்ல. அதுக்கப்புறம் 8th வந்து ஸ்டூடெண்டோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்டோட சைன், அப்புறம் பேரண்ட்ஸோட சைன் கேட்டிருக்காங்க. கீழே வந்து ஹெட் மாஸ்டரோட சைன், அப்புறம் அவங்க எப்போ வந்து ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணணும், எந்த டேட்டுக்குள்ள அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஹெட் மாஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டா கொடுக்க வேண்டிய டேட் வந்து 4/9 செப்டம்பர் 4th முன்னாடி நம்ம இந்த ஃபார்மை உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். டெக்ஸ்ட் புக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க 6th to 10th புக் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு 2-3 இயர்ஸ் தான் நாங்க பார்த்துட்டே தான் இருக்கோம். 10th புக்ல இருந்து மட்டும் தான் கேட்கறாங்க. ஆனா புக் அவுட்ன்ட்டு இல்ல, புக் இன்ல இருந்து கேட்பாங்க. அந்த நூல்வழி, ஆசிரியர் குறிப்பு, பொருள் தருகை எல்லாமே முக்கியம். ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்க படிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸோட வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். டெக்ஸ்ட் புக் கம்ப்ளீட்டா நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்து எழுதுங்க. ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.